சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்ட் கால் விடுவீங்க, அல்லது மெசேஜ் பண்ணுவீங்க, அல்லது வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. இந்த 3 ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய சிலிண்டர நீங்க புக் பண்ணுவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து நீங்க மிஸ்ட் கால் விட்டீங்க அப்டின்னா, ரிங் போயிட்டே இருக்கு. கட் ஆயிருது. ஆனா புக் ஆக மாட்டேங்குது. சில டைம் கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. காலே போ மாட்டேங்குது. மெசேஜ் அனுப்பிச்சாலும் புக் ஆக மாட்டேங்குது. வாட்ஸ்அப் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குது. இப்ப இருக்க சூழ்நிலையில உங்களோட சிலிண்டர எப்படி புக் பண்றது? அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொபைல்ல இருக்கிற Play Store ஆப்ஷன வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. சர்ச்ல போயிட்டு இந்தியன் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்ச் குடுங்க. அதுல இந்தியன் ஆயில் 1 அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்கும். அத கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கேட்கும். கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுல கீழ பாட்டம்ல மோர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லாகின் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பயோமெட்ரிக் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்படி வேணாம்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். நம்ம வந்து நியூ யூசர்னால ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய நீங்கள் சிலிண்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஐ அக்ரி டு த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சிலிண்டரில் ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த நேம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதை டைப் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 8 கேரக்டர் இருக்கணும். நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். வெரிஃபைங் யுவர் டீட்டெயில்ஸ் செக்யூர்லி வித் இந்தியன் ஆயில் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டிங் அப் யுவர் அக்கௌண்ட் ஜஸ்ட் ஏ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துடும். ஆல்மோஸ்ட் டன் ஃபினான்சிங் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துடும். யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்களுடைய லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுடைய நேம் வந்து வந்துடும். இதில் மை ஃபேவரட்ஸ் கீழே ரீஃபில் ஆர்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரீஃபில் 14.2 kg அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளவோ அது கொடுத்துருப்பாங்க, 968 ரூபா. எல்பிஜி ஐடி கொடுத்துருப்பாங்க. இதில் நார்மல் டெலிவரியா ப்ரிஃபர்ட் டெலிவரியான்னு கேட்டிருப்பாங்க. நார்மல் டெலிவரினா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபர்ட் டெலிவரினா ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா கேஸ் ஏஜென்சி ஆர்டர் சிலிண்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும்.
ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னு வந்துருச்சு. பே நவ் கொடுத்து நீங்கள் இமீடியட்டாக அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சிலிண்டர் வந்தோடனே நீங்கள் பே பண்ணிக்கலாம்னா கோ டு ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் நமக்கு புக் ஆயிடுச்சா இல்லை அதை ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புக் பண்ணதோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இஸ் பிகின் ப்ராசஸ் அப்படின்னு வந்திருக்கு. புக்டு ஆன் 12 மார்ச் 2026. இப்போ நான் லைவாக தான் உங்களுக்கு நான் புக் பண்ணி காமிச்சேன். இதிலே ட்ராக் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதிலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்ரீனிவாசா கேஸ் ஏஜென்சியில் புக்டு ஆன் 12 மார்ச் 2016 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெசேஜாகவும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தட் மூலமாக போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்தே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய சிலிண்டரை வந்து நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகுமோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதுக்காண்டி நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அவ்வளோ கூட்டத்தில் போய்ட்டு நின்று நீங்கள் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.